ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நியூமேன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நியூமேன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நியூமேனுங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ டூல்னு சொல்லுவாங்க. அதாவது கமாண்ட் லைன் மூலமாக வந்துட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நம்ம நியூமேன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமாண்ட் லைன் மூலமாக வந்துட்டு போஸ்ட்மேனோட கலெக்ஷன்ஸை வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்துட்டு நியூமேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூமேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎல்ஐ டூல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ஃப்ரீ தான் ஃபுல்லாக அப்சல்யூட்லி. ஓகேங்களா? நியூமேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோட் ஜேஎஸ்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டத்தில் வந்துட்டு நோட் ஜேஎஸ் வந்து வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நோட் ஜேஎஸ் இருக்கான்னு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நோட் ஜேஎஸ் இல்லை, ஸோ நோட் ஜேஎஸ் இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தாங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வந்துட்டு நோட் ஜேஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் என்னன்னா வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்கேஜ் மேனேஜராக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு என்பிஎம்மும் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நோட் ஜேஎஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட் ஜேஎஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நியூமேன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் ஜேஎஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ நோட் ஜேஎஸ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நோட் -v கொடுங்க. ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்ஷன் வரும். அதே மாதிரி என்பிஎம்மும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நோட் ஜேஎஸே வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்கேஜ் மேனேஜராக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போத் நோடும் என்பிஎம்மும் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஒரு கமாண்ட் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் நியூமேன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கு கமாண்ட் வந்து காமிக்கிறேன். npm install -g newman. ஓகேங்களா? ஸோ npm install newman நீங்கள் கொடுக்கலாம். நான் எதுக்கு g கொடுக்குறேன்னா வந்துட்டு குளோபலாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நியூமேன் வந்துட்டு நான் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஸோ எந்த லொக்கேஷனில் இருந்து வேணால் நான் ரன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு g கொடுக்குறேன். உங்களுக்கு வேணாம் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் பண்ணிங்கன்னா g வந்து கொடுக்காம நீங்கள் பண்ணிக்கலாம். npm install -g newman கொடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு நியூமேன் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கலெக்ஷனை வந்துட்டு ரன் பண்ணலாம் நியூமேன் மூலமாக. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஒரு கலெக்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு ஸோ இதில் ஒன்றும் இல்லை, ரெண்டு ரெக்வஸ்ட் தான் வச்சுருக்கேன். கெட் ரெக்வஸ்ட் ஒன்று, போஸ்ட் ரெக்வஸ்ட் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் எழுதிருக்கேன், அதாவது ஸ்டேட்டஸ் கோட் 200ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போஸ்ட்மேன் மூலமாக வந்துட்டு இந்த கலெக்ஷனை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ரன் பண்ணுறேன். ஸோ ஐட்ரேஷனும் ஒன்று இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரன் ஆயிடுச்சு. பாருங்கள், ஐட்ரேஷன் ஒன்று, ரெண்டு ரெக்வஸ்ட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அதில் டெஸ்ட்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ சேம் இதை தான் வந்துட்டு கமாண்ட் லைன் மூலமாக வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நியூமேன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நியூமேன் ஸ்பேஸ் ரன். ஸோ எப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கலெக்ஷனை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி அந்த யூஆர்எல்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கலெக்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நியூமேன் ரன் கொடுத்துட்டு காப்பி பண்ணது வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்டர் அடிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரன் ஆகும் இந்த கலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நியூமேன் ரன் கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணுங்க அந்த கலெக்ஷனில் ஷேர் கொடுத்துட்டு. ஸோ இந்த அதில் வந்து ரெண்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? லிஸ்ட் யூசர் லாகின். ஸோ ரெண்டுத்தையும் டெஸ்ட்டும் நம்ம எழுதியிருந்தோம். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஐட்ரேஷன் ஒரு தடவை வந்து எக்ஸிக்யூஷனாக இருக்குது, ரெண்டு ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அசர்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கலெக்ஷனை லிஸ்ட் யூசர் லாகின் ரெண்டு ரெக்வஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைம் ரன் ஆயிருக்கு, ஐட்ரேஷன் வந்து 1. ஓகே, ஸோ நான் டைரெக்டாக வந்துட்டு ஸோ இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக வந்துட்டு கலெக்ஷனை வந்து ரன் பண்ணும்போது இந்த விண்டோ வந்து வரும் இல்லையா?
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஐட்ரேஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஐட்ரேஷன் கொடுத்தோம்னா 1 டைம் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஐட்ரேஷன் கொடுத்துப்போம். இப்போ வந்து 5 தடவை ரன் ஆகும்னா 5 கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் லைனில் எப்படி தருதுன்னா சிம்பிள் தாங்க. நியூமேன் கொடுத்துட்டு ரன் கொடுங்க. பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நம்ம காப்பி பண்ணதை சேம் தான். ஓகேங்களா? இங்கே ஷேர் கொடுத்துட்டு இதை தான் வந்துட்டு நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ -n கொடுங்க, ஸ்பேஸ் கொடுத்துட்டு 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 5 தடவை ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எத்தனை தடவை ரன் ஆகுதோ அது இங்கே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி -n கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரன் ஆகுது. ஓகேங்களா? 5 டைம்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ பாருங்கள், ஐட்ரேஷன் 1 2 3 4 5. ஓகேங்களா? ரன்ரேஷன் 5 தடவை ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ். ஸோ 10 ரெக்வஸ்ட், அசர்ஷன்ஸும் 10. ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் கோட் 200 அசர்ஷன்ஸ் வந்து எழுதிருந்தோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நம்ம போஸ்ட்மேன் டியூட்டோரியல் வந்துட்டு போஸ்ட்மேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போஸ்ட்மேன் டியூட்டோரியல் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.